ஏய் சத்தியமா சொல்லு, அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ இம்ப்ரெஸ் ஆயிட்ட தானே? ஏய் இப்பயாச்சும் உண்மையை ஒத்துக்கடி. உனக்கு அர்ஜுன பிடிச்சிருக்கு தானே? ஏய் கல்யாணி, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. என்ன சொன்ன? எனக்கு அவனை பிடிக்கலன்னா இல்ல, பிடிச்சிருக்கு, ஒத்துக்கிறேன். நான் இப்ப என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல கல்யாணி. தெரியும். அப்புறம் என் அக்காவையும் அபியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அவ வயித்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அது ஊருக்கே தெரியறதுக்குள்ள அபியையும் தேவியும் சேர்த்து வச்சே ஆகணும். ஆமாண்டி, ஐ எம் சாரி டி. அதுக்குள்ள அவனுக்கு லவ் பண்ண அவ்வளவு அவசரம். வேற யாரோ அவனுக்கு ஆள் இருக்கான், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்கிட்டயே ரிஹர்சல் பாக்குறான். அவ்வளவு அவசரம்னா போய் தொலையட்டும். அதையேண்டி இவ்வளவு கடுப்பா சொல்ற? அவங்க நல்லா இருக்கட்டும், ஒண்ணு சேரட்டும்னு மனசார வாழ்த்திட்டு போயே. அதான் நானும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அர்ஜுன் மேல இருக்கிற காதலை நீ மறைச்சாலும் உன் கண்ணு காட்டி கொடுக்குதுடி. ஏய் வாடி. இதோ வரேன். நான் மறுபடியும் சொல்றேன், என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் அக்கா வாழ்க்கை தான் முக்கியம். அவ அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் அர்ஜுன் பேரை என் முன்னாடி சொல்லாத. வா. அம்மா, இப்ப எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வீட்லயே அடைஞ்சு கிடக்காம தோட்டத்தை பாரு, எப்படி பச்சை பசேன்னு இருக்குன்னு. அப்பப்ப வெயில் உடம்புல படணும்டி. அப்பதான் வெத்தலை கொடியா இருந்தாலும் வயசு பொண்ணா இருந்தாலும் தலை தலைன்னு இருப்பாங்க. அட போங்கம்மா, இதுக்கா என்ன வர சொன்னீங்க? உன்னை காரணமா தாண்டி வர சொன்னேன். இங்க வெத்தலை கொடி இருக்குது, 4-5 பறிச்சுட்டு போய் உன் பாட்டிக்கு நீயே கஷாயம் போட்டு கொடு. பாட்டிக்கு கசாயமா?